சார் நீங்க அந்த 2 ஆப் ரிஜெக்ட் ஆனது நீங்க வந்து அத பார்க்க சொன்னீங்களாங்க சார். ம். அத நான் ஆமாங்க. மறுபடியும் எடுத்து பார்த்தேங்க சார். ம். அப்புறம் வந்து நீங்க பேசிக்ஸ் எல்லாம் இந்த வீக்குக்குள்ள கொஞ்சம் முடிக்கிற மாரி பார்க்க சொன்னீங்க. ம். ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க சார். அப்புறம் ஓகே. அந்த ஆப் இது இமெயில் ஐடி நீங்க கலெக்ட் பண்ற மாரி பார்க்க சொன்னீங்களாங்க சார். ஆமா. அது வந்து கீர்த்தனாவிங்க ஃபார்ஸ் ஹப்ன்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க சார். ம். அது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஒரு ஆப் மாரி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ம். டெவலப்பர்ஸ்க்கு கன்டென்ட்ட வந்து எடுத்து குடுக்கும்ன்னு சொல்லி அதுல போட்டிருந்துச்சு. நானும் ரீட் பண்ணேன். ஒரு ம். ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ரிவ்யூ வந்து 5 ரேட்டிங்ஸ் குடுத்திருந்தாங்க. ம். சரி உங்ககிட்ட கேட்டுட்டு அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு வச்சிருக்கேன். அந்த இதோட நேம் மட்டும் சொல்லட்டுமாங்க சார்? ம். நீங்க B2B லேப்ல கனெக்ட் லீட் பண்ணிருக்கீங்களா? வாலான்னு போட்டு ஃபோன்லயா? சார் ஃபோன்ல தான். ஃபோன்ல தான் கனெக்ட் பண்ணி சரி ஓகே. எனக்கு சரி எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. எனக்கு லேப்போட ஃபோன் கன்வீனியன்ட்டா இருக்க மாரி இருக்கும் சார். அதனால எப்பவுமே ஜூம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவேன். சரி, சரி, சரி. இல்ல. அது ப்ரோகிராம்ல எரர்னா அதுல செக் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக வேற ஒண்ணும் ஓகேங்க சார். அது B2B அத வேணா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணி நானும் ரிவ்யூ பண்றேன். ஓகேங்க சார். அந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் உங்கள்ட்ட கேட்காம எப்படி பண்றதுன்னு தான் உங்களுக்கு கேட்கலான்ட்டு இருந்தேங்க சார். சரி, சரி, சரி. சரி அனுப்பிச்சுடுங்க. ஓகே. ம். சரி. சார் அப்புறம் அந்த 2 ம். ஆப் இருக்குல்லங்க சார். ஆமா. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆனது வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கோம்லங்க சார். அதுல வந்து இருங்க நம்ம நான் எல்லாமே காட்டுறேன். ஓகேங்க சார். சரி. ஓகே. இது ஸ்கிரீன் தெரியுதா? கண்ணா ஸ்கிரீன் விசிபிளா இருக்காம்மா? நர்மதா? எஸ் சார். விசிபிளா இருக்குங்க சார். மெயில் ஓபன் ஓகே. பண்ணிருக்கீங்க. ஓகே, ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க அண்ணே. என்ன பிரச்சனை ஆக்சுவலி? சார் ஒரே நிமிஷம் இருங்க சார். ஓகே. சூப்பர்.
எஸ் சார். ம். என்ன ப்ராப்ளம்ங்கிறத டிடெக்ட் பண்ணியிருக்கீங்களா? சார் இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப் ரிஜெக்ட் ஆச்சு இல்லைங்க சார். ஆமா. அதுல வந்து கிரிட்டிக்கல் கோர் ஃபங்க்ஷனாலிட்டின்ற ஒரு இது இருக்குங்க சார். அது ம். என்னன்னா வந்து நம்ம கோடுல அஹ், ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கா? அதாவது கோட்ல வந்து நம்ம மேனேஜ் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஆனா ம். அதை வந்து நம்ம ஃபைல் ஆக்சஸ் வந்து பண்ணல. ஓ, ஓகே. அந்த அந்த மாதிரி தான் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். நம்ம ம். வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா வந்து அதை ம். நம்ம எடுத்துடணும் அந்த மாதிரி போட்டிருக்கு சார். அப்புறம் ஆ. வந்து அப்புறம் ப்ரோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சார். ம். ஓகே. ஸோ அப்ப இது என்னன்னு இன்னைக்கு பார்த்துருந்தேன் நான். கோடு இதுதான் இருக்கும். ஓ, ஸோ நான் ரிவ்யூ பண்றேன். சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு ஆப் இருக்கு இல்லைங்க சார். ம். சார் அதுல வந்து நம்ம நம்ம கூகுள் இது கேட்கும்போது நம்ம வந்து வைலேஷன் புரோக்கன் பாலிசின்னு சொல்லி வந்திருக்குங்க சார் இஷ்யூல வந்து. ம். அதுல வந்து நம்ம கொடுத்த ஆப் ஐகானும் பட்டனும் வந்து ரிட்டர்ன் கண்டென்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் ம். நாம போட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எரர் மாதிரி அது காமிச்சிருக்குங்க சார். அது வந்து அந்த இதுல நம்ம ஆப் இதுவும் வந்து நம்ம புரோக்கன் ஃபங்க்ஷனாலிட்டி பாலிசி தான் சார் காமிச்சிருக்கு. இது நம்ம ம். வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்ல நமக்கு எப்படி ஹேங் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குங்க சார். ம். அப்புறம் அந்த ஓகே. நம்ம கொடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கேமு, நம்ம ஷேர் கேமு, ரேட் த கேமு, அபவுட் த கேம்ன்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் சார். அதுதான் நமக்கு எரரா எடுத்துக்கணும்னு காமிச்சிருக்கு. ம். ஓகே. ஓகே. ஸோ இந்த ரெண்டையும் ரிவ்யூ பண்ணோம் இன்னைக்கு. ம். ஓகே. ஸோ அப்ப நம்ம பார்த்து கொடுத்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்மளோட ஆப்புக்கு வந்து ரிலேட்டிவா இல்லையா சார்? மேபி ஸ்கிரீன்ஷாட் வந்து ரிலேட்டிவா இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏன் சார் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கேம் இல்ல, அப்ப வந்து நம்ம இது இது ஓரியன்டட் தானே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அப்ப நம்ம கேம்ன்ற வேர்ட் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கனால கீழே அதை நமக்கு ஸ்கிரீன்ஷாட்டா சென்ட் பண்ணிருக்கலாமா? இல்ல அப்படி இல்ல. அது மேபி அங்க டெஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து அந்த மாரி மேபி ரன் ஆகாம இருந்திருக்கும். மேபி அந்த டிவைஸ்க்கு இது. நெறைய ஃபேக்டர் இருக்கு அல்லவா? ஓகேங்க சார். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல வந்து அந்த லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல ஒரு இமேஜஸ் இருக்கு. அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணோம்னா ரன் ஆகணும் ஆப். ஓகே. அதாவது ஒரு கேம் ஓகேங்க சார். ஆப்னா என்ன இருக்கும்? ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. கரெக்ட்டா? அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன பிரஸ் ஆமாங்க சார். பண்ணோம்னா, அது என்ன ஆகும்? ரன் ஆக ஆரம்பிக்கணும். இப்ப என்ன ஆகுது? அந்த அப்படியே ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணும்போது எதுவுமே நடக்கல. சோ அதான் வந்து இதுக்கான ப்ராப்ளத்துக்கான காரணம். சோ இந்த ரீசன். ஓகேங்க சார். ஓகே. சோ அப்ப வந்து இத வந்து நம்ம என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ம். சரி. நான் வந்து ஓகேங்க சில சார். சோர்ஸ் கோட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? இந்த நம்மளுடைய கோடு. அதுல சில ஓகேங்க இம்பார்ட்டன்டான சார். சில விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கணும். சரிங்களா? என்ன ஓகேங்க சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்ப இதுல எந்த ஆப்ல வந்து அந்த மேத் கியூஸ்ல தானே இந்த மாரி இது வந்தது. அந்த இத ரிமூவ் பண்ண சொல்லி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ரிமூவ் பண்ண சொல்லி வந்ததுல்ல? மேத் ஆமாங்க கியூஸ் சார். மேத் குவிஸ் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆச்சுலங்க சார் அது. அதுல. ஒரே நிமிஷம். ஓகே. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். இல்ல ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோட ஸ்கிரீன்? எஸ் இல்ல சார், விசிபிள் ஆகுதுங்க சார். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுதா? உங்களுக்கு தெரியுதா? அந்த விசிபிள் தெரியுதா? ஓப்பன் ஆயிடுச்சுங்க சார். ஓப்பன் ஓ, ஆயிடுச்சுங்க சார். ஓகே, ஓகே. சோ இதான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. இது நார்மலா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. எஸ் சார். மேத் சேலஞ்ச். ஸோ இது வந்து செகண்ட் அப்ளிகேஷன்.
ஓ இதுதான் அந்த ப்ராப்ளமோ? சோ புரியுதா? சார் இந்த இடத்துல இமேஜ் வந்து லோட் ஆகல ப்ராப்பரா. ஸ்டில் லோட் ஆயிருக்கு. எனக்கு புரியலங்க சார். உங்க ஸ்கிரீன் தெரியுதான்னு கேட்டேன் உங்களுக்கு. எஸ் சார். இமேஜ் நாட் லோடுன்னு வந்திருக்கு. ம். ட்ரை டு ஓபன் எக்ஸ்டர்னலின்னு வந்திருக்கு. அப்போ வந்து இதுல என்னன்னா இதுல மேபி அந்த இது வந்து லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் இதுல ஷார்ட் பண்ணணும். என்னன்னு பார்க்கணும். ஓகே சார். ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம எதனால வந்து இது நிக்குதுன்னு பார்க்கணும். ஓகே சரி, நீங்க இதுல இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இதுல வந்து அந்த பாத்தீங்கன்னா பில்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரன் ஓகே ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா? ஓகே ஃபைல்ல சார். நியூ ப்ராஜெக்ட் ஓகே, ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதுல வந்து என்னன்னா எம்டி வியூ ஆர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, நேவிகேஷன் பட்டன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஏதோ ஒன்று நான் செலக்ட் பண்றேன். பேசிக் ஓகே சார். ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் இதுல வந்து நாம அதிகமா யூஸ் பண்றது வந்து என்னன்னா ஜாவா லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். காட்லின் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஜாவா தான் ஓகே யூஸ் சார். பண்ணுவோம் லாங்குவேஜ். ஓகே, தென் வந்து இதுல ஓகே சார். பேக்கேஜ் நேம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா com டாட் கம்பெனி நேம் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ். ஓகே, கம்பெனி நேம் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் டாட் ஏதாச்சும் ஆப், லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லி வைக்கணும். புரிஞ்சுதா? இதுல வந்து ஓகேங்க சார். லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லி வைக்கணும். லேர்னிங் ஆப்னா லேர்னிங்கான பர்பஸ், இல்ல சர்டிபிகேஷனா ஓகே சார். சர்டிபிகேஷன் ஆப். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ அது என்ன தேவைக்கும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் லேர்னிங் ஆப் அதுல அப்படின்னு வந்து சொல்லி மேத் இது ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் டாட் மேத் குவிஸ்ன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் சார் இருந்த ரெண்டும். மாதிரி. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த com டாட் ஸோ ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் டாட் காம் லேர்னிங் ஆப் அப்படிங்கிறது தான் பேக்கேஜ் நேமா இருக்கும். ஸோ அதான் இந்த ஓகேங்க இடத்துல சார். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுதுங்களா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே சார், நம்ம ஒரு பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது வேற யாரும் டிக்ளேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆமா அது இந்த ஆமா, நேம் தானேங்க சார்? அது இந்த நேம் தான். ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த நேம்ல வந்து அந்த பேக்கேஜ் நேம் வந்து கரெக்டா கொடுக்கணும். இதுதான் பிளே ஸ்டோருக்கும் போகும். சரிங்களா? ஸோ அப்போ ஓகே கொடுத்துட்டு சார். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஆப் வந்து பில்ட் ஆகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிடல்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல கிரிடல் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வரும். சார் லோடட் ஓகே அப்படிங்கிற சார். மாதிரி வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ லோட் ஆகும். ஓகேங்க சார். ஓகே, ஸோ இது லோட் ஆகணும். இது லோட் ஆகி முடிக்கணும். எனக்கு கம்ப்ளீட்டடா என்ன ஆகணும் அப்படின்னா லோட் ஆகி முடிக்கணும். ஸோ இது லோட் ஆகி முடிக்கலைன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து முழுசா எனக்கு வந்து இதெல்லாம் ரன் ஆப்ஷன்லாம் எனேபிளே ஆகாது. இந்த இடத்துல ஓகே ஓகே ரன்னிங்னு ஒரு சார். ஆப்ஷன் இருக்குல்லவா, இதெல்லாம் எனேபிள் ஆகாது. ஆமாங்க ஃபார் சார். எக்ஸாம்பிள் எனக்கு 2 விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அதனால அப்படி ஓகே சார். இதுதான் அந்த இது. இப்போ லோட் ஆயிட்டு இருக்கா? மேல கிரிடல் ப்ராஜெக்ட் இஸ் சிங்க்ரனைசிங் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வருதா? இன் ப்ரோக்ரஸ். ஸோ ஆமாங்க இந்த சார். மாதிரி சிங்க் இன் வரும்போது என்னன்னா ப்ரோக்ரஸ்னு நம்ம வருது. வெயிட் பண்ணணும். அப்ப வந்து என்னன்னா ஓகே சார். நான் இதை யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணும்போது எனக்கு நெட் ரொம்ப முக்கியம். நெட் இல்ல அப்படின்னா ஓகே எனக்கு சார். அது கீழேயே எரர் வரும்ல சார்? டெர்மினல் ஆமா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணா அது கனெக்டட் எரர் எரர். வரும். நெட் அதுதான் அந்த இடத்துல நெட் வந்து ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை பண்ணும், இல்ல நெட் கனெக்ட் ஆகலைனாலும் ப்ராப்ளம் பண்ணும். ஓகே சார். ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எதனால நிக்குது? ஏன்னா நெட் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா கீழே டவுன்லோட் ஆகக்கூடியது ஜார் ஃபைல் எல்லாம் டவுன்லோட் ஆகுதுங்களா, அதுவே எல்லாமே டவுன்லோட் எஸ் பண்ணி சார். மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஓகே அதை சார். கான்ஃபிகர் பண்ணிரும். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அதை கான்ஃபிகர் பண்ணிரும். ஓகே, அப்போ ஓகே ஒரு சார். சிம்பிளா வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ஆப் கிரியேட் பண்ணும்போது நம்ம இப்படி எல்லாம் இதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, தென் வந்து ஓகே ஒரு சார். ப்ரொஃபஷனலா எப்படி ஒரு ஹலோ வேர்ல்ட் ஆப் வந்து
நம்ம எடுக்கும்போது என்னென்ன ஓகே விஷயங்கள் சார். கவனிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் ஓகே சார். எப்பவுமே. ஓகே. ஓகே சார். டிபெண்டன்சி எல்லாம் டவுன்லோட் ஆகும்போது இதெல்லாம் பார்க்கணும். தென் ஓகே இதுல சார். நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 விஷயம் தான் இந்த கோர் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்ல. ஓகே. இப்ப நீங்க ஓகே ஜாவா சார். தான், இந்த கோட் எல்லாம் ஃபுல்லா ஜாவால தான் இருக்கும். சரியா? கோட் எல்லாம் ஓகே ஜாவால தான் சார். இருக்கும். அதனால என்ன அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இன்னும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் காம்ப்ளெக்ஸா இருக்காது. ஓகே. ஓகே ஆனா சார். அஹ், இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு என்ன மாதிரி அந்த ஃபைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல 2 வகையான கோடை நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஒன்னு எக்ஸ்எம்எல் ஃபார் டிசைனிங், இன்னொன்னு ஓகே வந்து சார். பாத்தீங்கன்னா ஜாவா. ஓகே. 2 வகையான கோட் இருக்கு கோர் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பொறுத்தவரை. ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ இது எதுக்காக நாம தான் எல்லாமே முக்காவாசி ஃபிளட்டர்ல தானே பண்ண போறோம். ஏன் கோர் ஆண்ட்ராய்டுல ம். பண்றோம் அப்படின்னா நம்ம என்னதான் ஃபிளட்டர்ல பண்ணாலும் சில பழைய ஓல்டு ஆப்லாம் இருக்குல்லவா, நம்மளுடைய மேத் அந்த ஆமாங்க சில சார். ஆப்லாம் காமிச்சல்லவா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ம். கோர் ஆண்ட்ராய்டுல தான் இருக்கும். கோர் ப்ராஜெக்ட்ல இருக்கும். புரியுதா? ஓகே சார். அப்போ கோர் ஆண்ட்ராய்டு பழைய அதுல இருக்கும்போது வெர்ஷன். என்னன்னா நமக்கு ஜாவால தான் பண்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். ஓகே சார். அப்போ வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்படி இதை மாத்துறது, இது என்னெல்லாம் பண்ணலாம், இது எப்படி ஆப் பண்ணலாம், பில்டு எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன கட்டத்துல ஓகே இங்க சார். ரன்னிங் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மேல ரன் பட்டன் எனேபிள் ஆயிடுச்சா? எஸ் சார். அதாவது இங்க பில்ட் கர்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேல ரன் பட்டன் வந்து எனேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான். வேற ஓகே ரன் சார். ஆயிடுச்சு, எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே. இதுல வந்து ம். நான் வந்து இதை ரன் பண்றேன்னா எனக்கு எமுலேட்டர்ல இது ரன் பண்ணும். ஸோ இது பதிலாக தான் நான் என்னுடைய ரியல் டிவைஸ் கனெக்ட் பண்ணா எனக்கு ரியல் டிவைஸ்ல இது ரன் ஆகும். புரியுதா? சார் இது என்னது ரியல் டிவைஸ் வந்து எரர் காமிக்குதுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் ரெட்டிஃபை பண்ணி தரீங்களாங்க சார்? சரி, ஐ ஓகே, மீன் எனக்கு பார்க்கலாம். மொபைல்ல கனெக்ட் பண்ணா வந்து எனக்கு அந்த ம். மொபைல்ல எல்லாமே கனெக்டட்னு வருது. ஆனா மொபைல் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குதுங்க சார். இல்ல, மொபைல் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க அங்க ரன் பண்ண உங்க மொபைல் அவுட்புட் வரதோட சரி. அப்படியாங்க சார்? ம். ஆமா. உங்க சார் பட் மொபைல் ஆனா நான் டிவைஸோட வீடியோஸ்ல நேம் மட்டும் பார்த்தேன். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் டிவைஸ் மட்டும் காட்டும். ஆக்சுவலி ஆ. வந்து உங்க டிவைஸ் வந்து சிஸ்டத்துல வராது. இங்க நேம் இருக்குல்ல, ம். ம். NEXUS, இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைலோட மாடல் நம்பர் காட்டும். ஓகே சார். ஓகே. சார் ஸோ பட் ஆனா இதுதான். நான் பார்த்த வீடியோஸ்ல வந்து சைடுல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி அது வச்சிருந்தாங்களா? வந்து சோ எமுலேட்டர். ஒருவேளை அது 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 அப்படி வந்து உங்க வருமா மொபைல் அப்படின்னு. கிடையாது. அது எமுலேட்டர். அதுதான் இப்போ வரும். ஓகே இப்ப சார். நம்ம ஓகே ரன் சார். பண்றோம்ல, ஓகே சார். இது வந்து என்னன்னா இப்போ வர்றது அது வந்து எமுலேட்டர். அதுக்கு பேர் வந்து எமுலேட்டர். ஓகே விர்ச்சுவல் சார். டிவைஸ். ஓகே. இப்போ விர்ச்சுவல் டிவைஸ் ஓகே வந்து சார். காட்டுது பாருங்க. ஸோ யுவர் கரண்ட்லி இஸ் கம்ப்ளீட்டட் அகைன்ஸ்ட் ஃபார் 34. ஸோ அப்டேட் டு யுவர் ப்ராஜெக்ட் நியூ கம்பைல் SDK வெர்ஷன் ஃபார் 34. அதாவது 33ல இருக்கான். ஸோ 34ல நீங்க வந்து அப்டேட் பண்ணீங்கன்னா தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எரர் வந்து கொடுக்கும். ஓகே. இங்க வந்து ஓகே என்னன்னா சார். இந்த லாக் இது கொடுக்குது பாத்தீங்களா, இந்த எரர் ரிப்போர்ட், இதுதான் இங்க 6 முக்கியம். இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு போட்டிருக்கு. இதுதான் முக்கியம். ஓகே. இதை ஓகே ஹேண்டில் சார். பண்ணணும். ஓகே. இதை தான் நீங்க ஹேண்டில் பண்ணி பழகணும். இதை ஹேண்டில் பண்றதுதான் ஓகே ஒரு சார். ஆப் டெவலப்பருடைய முக்கியமான ஃபங்க்ஷனல் வேலை. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே இதுல சார். எப்படி இந்த எரர் ஓகே வருது சார். அப்படிங்கறத பார்க்கணும். இந்த எரரை வந்து சால்வ் பண்ணணும். இந்த எரரை நாம எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து ரெக்டிஃபை பண்ணும்போது நமக்கு இதை பத்தின எல்லா ஓகே சார். விஷயங்களும் தெரியும். ஓகே. இங்க 33 இருக்கு. ஸோ 34 வந்து கொடுத்து செக் பண்ணோம்னா ஸோ வி கேன் செக் இட் வருதா இல்லையான்னு தெரியும். ஓகே. சார் அங்க மேபி நம்ம மாத்தணும் எல்லா இடத்துலயும் மாத்தணும் தானேங்க சார்? இல்ல இல்ல, அந்த 2 இடத்துல மாத்திரம் மீதி எல்லாம் டவுன்லோட் ஆகி கான்ஃபிகர் ஆயிரும். மீதி எங்கேயும் இருக்காது. அவ்வளவுதான். இங்க ஓகே வேற சார். எதுவுமே இருக்காது. இந்த 2 இடம் தான். ஓகே சார். ஒன்லி அந்த பில்டு கிட்டல மட்டும்தான் நம்ம மாத்துவோம் இந்த ரிலேட்டட் ஓகே ஆக்டிவிட்டி. சார். ஓகே சார். வேற எங்கேயும் மாத்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஓகே சார். ஓகே. சோ கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்றோம். சோ இப்போ வந்து அது ரன் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்னன்னா ப்ராப்பரா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ ரன் ஆயிடுச்சா? சோ இது வந்து என்னன்னா எமுலேட்டரோட, இப்ப ஓகே நம்ம சார். ஓகே. பார்த்துட்டு இருக்கிறது எமுலேட்டர். சரியா? ம். இது வந்து ரியல் டிவைஸ் அல்ல, எமுலேட்டர் விர்ச்சுவல் டிவைஸோட அவுட். ஓகே சார். சோ தென் வந்து வேற என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஓகே. இந்த ஆப்பை நான் பிளே ஸ்டோர் கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்னா, இதுல 2 விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இதனுடைய லோகோ மாத்தணும். இன்னொன்னு இதனுடைய ஆப் நேம் ஓகே மாத்தணும். சார். எப்பவுமே ஓகே சார். பேசிக்கா ஒரு ஆப்ல மோஸ்ட் ஆஃப் திங்ஸ்னா கோட் இருக்கு. கோட ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ வாட் ஆர் த 2 ஓகே ஆப்பரேஷன்ஸ் சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 ஆப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து எஸ்ஆர்சில மெயின்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். மெயின்ல ஆர்இஎஸ்னு ஒரு ஃபோல்டர். ஆர்இஎஸ் ஃபோல்டர்ல ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னு ஒரு ஃபோல்டர். வேல்யூஸ்ல ஸ்ட்ரிங் ஓகே டாட் சார். எக்ஸ்எம்எல்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் அந்த ஆப்போட நேம் இருக்கும். லேர்ன் ஓகே ஆப். சார். ஓகே. சப்போஸ் நான் ஆப் கிரியேட் பண்ணும்போது என்னுடைய நேம் வந்து ஒன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆப்போட நேம் மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல்னு ஒரு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல ஓபன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஆப் ஃபோல்டர்ல எஸ்ஆர்சில மெயின் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். மெயின்குள்ள ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல் வேல்யூஸ்குள்ள இருக்குமாங்க சார்? ஆமா ஆமா, அதுக்குள்ளதான் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. அப்போ வந்து நான் அதை ஓபன் பண்ணேன். புரிஞ்சுதுங்களா? அதை நான் ஓபன் ம். பண்ணேன்னா தான் எனக்கு வந்து என்ன இருக்கும், என்னுடைய ஆப்போட நேம் இருக்கும். லேர்னிங் ஆப் லேர்ன் ஆப்ன்னு இருக்குங்க சார். போட்டு இல்ல ஆப்போட நேம்ல நான் என்ன ஆட் பண்றேன்னா எல்எம்எஸ் அப்படின்னு ஆட் பண்றேன்னு வச்சுக்கேன். ஃபார் எல்எம்எஸ். எனக்கு பிளே ஸ்டோர்ல இந்த நேம் தான் வரும். ஃபார் எல்எம்எஸ். ஓகே. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஷார்ட்கட்டா கொடுக்கும். சரியா? ஓகே சார். லேர்னிங் ஆப் எல்எம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, இது வந்து ஆப்போட நேம் மாத்திரம். சரியா? ஓகேங்க சார். இதுலயே நான் ஆப்போட லோகோ மாத்திரக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து இதுல நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆர்இஎஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆர்இஎஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே சார். ஓகே, இதுல வந்து நியூ இமேஜ் அசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எஸ் சார். ஆர்இஎஸ் ரைட் இமேஜ் கிளிக் பண்ணி செட்னு வருது. இமேஜ் அசெட்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதனுடைய லோகோவை என்னால மாத்த, இந்த ஆப்போட லோகோ இருக்குல்லவா, ஓகே. இதோட ஆப்போட லோகோவை என்னால என்ன பண்ண முடியும், மாடிஃபை சேஞ்ச் பண்ண. பண்ண முடியும். ஓகே. இதுல இருக்கக்கூடிய ஆப்போட நேம் வந்து லோகோ வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகே சார். ஆப்போட லோகோவை நான் மாடிஃபை பண்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இமேஜஸ் ஆர், ஸோ எனக்கு ஃபோர்கிரவுண்ட்ல என்ன வேணும் இமேஜ் டைப்னா இமேஜை நான் இங்க வந்து மாத்தணும். எனக்கு வேற ஒரு இமேஜ் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கறத நான் பார்க்கணும். வேற ஒரு இமேஜ் இருந்ததுன்னா அந்த இமேஜ் எடுத்து நாங்க செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து இங்க வந்து மாறும். நம்ம இதனுடைய லோகோவை காப்பி பண்ணி நம்ம ஃபைல போட்டு வச்சோம்னா நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? அதுல நான் எங்க வச்சிருந்தாலும் சரி, இமேஜ் நான் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் சரி, எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஓகே ஓகே. சார். நான் வந்து அதை நான் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து சார் இந்த சைடு டிசைன்ஸ் காமிக்குது இல்லைங்க சார்? நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்மளோட லோகோ அந்த அந்த ஃபார்மேட் வச்சுக்கலாமா? நாம அதை ஷேப்ஸ் காமிக்குது இல்லைங்க சார்? புரியல. இந்த சைடு ஷேப்ஸ் காமிக்குது இல்லைங்க சார்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஆமா, அது சர்க்கிள், நம்ம மாத்திக்கலாம். ஆண்ட்ராய்டு பொம்மை போட்டது. அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே. ஸோ இதுல காணும், இதுல ஒரு இமேஜஸ், ஒரு நிமிஷம், ஒரு இமேஜ் நம்ம டவுன்லோட். ஸோ அப்போ வந்து இந்த இமேஜ் மாத்திருக்கு. ஓகே, நான் அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இதுக்கு குவாலிட்டி உடஞ்சு ஓகே போச்சு. சார். ஓகே, குவாலிட்டி உடஞ்சிருச்சு. ஓகே சார். ஸோ அது வந்து நான் கரெக்டாக இது ஃபீட் பண்ற போது எனக்கு என்னன்னா அது கரெக்டாக அது வந்து, ஸோ நான் ஓகே என்ன சார். மாதிரி சேஃப் ஆஃப் இமேஜ் அது வந்து நார்மலா எடுத்துக்கும், நமக்கு அந்த பிளே ஸ்டோருக்கு ஒரு மாடல் எடுத்து. ஓகே, எல்லா மாடலையும் ஜென்ரேட் ஓகே ஆயிடும். சார்.
கொடுத்ததுக்கு ஓகே அப்புறம் சார். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி குவாலிட்டி உடஞ்சிருச்சு. ஓகே. இது என்னன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ண இமேஜ். ஸோ அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா அந்த லோகோ வந்து மாத்திரும். அந்த இமேஜ் வந்து ஓகே சார். மாறிடும். இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். புரியுதுங்களா? ஓகே ஆர்இஎஸ் சார். ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் அசெட்ஸை கிளிக் பண்ணி என்னால என்ன ஓகே பண்ணிக்கலாம்னா சார். இமேஜ் நேம இமேஜோட லோகோவை மாத்த முடியும். லோகோவை. ஓகே. ஓகே சார். மெயினா லோகோ மாத்தணும். தென் வந்து பேக்கேஜ் நேம மாத்தணும் அப்படின்னு. ஒருவேளை நான் பேக்கேஜ் நேமையே நான் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பில்ட் கிரிடில் கேடிஎஸ் இருக்குல்லவா, இங்க வந்து என்னுடைய பேக்கேஜ் நேம நான் மாத்திக்கலாம். அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று. இங்கதான் நான் என்னுடைய பேக்கேஜ் மாத்தணும். சரியா? ஓகே. ஓகே சார். இங்கேயே வந்து என்னால என்ன பண்ணிக்க முடியும், என்னுடைய நம்ம வெர்ஷன் மாத்தணும்லங்க சார், அந்த இதுதானேங்க சார்? அதே ஃபைல்ல போயிட்டு என்னுடைய பேக்கேஜ் நேம மாத்திக்கலாம். ஓகே சார். அதே இதுல போயிட்டு என்னுடைய பேக்கேஜ் நேம். சரியா? ஓகே. நம்ம என்ன ஓகே ராகுல் சார். வரலையா மீட்டிங்ல? நோங்க சார். குரூப்ல போட்டிருக்கல்லவா? போட்டீங்க சார். 6:30க்கே நீங்க போட்டீங்க. ரைட். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட் ஆகுது. சரியா? அப்போ வந்து என்னன்னா சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரிஞ்சுதா? அப்போ ஓகே சார். ஓகே எப்படி சார். வந்து லோகோவை மாத்துறோம், எப்படி இமேஜ் நேம மாத்துறோம், புரிஞ்சுதா? ஓகே சார். புரிஞ்சுங்க இந்த சார். மாதிரி விஷயங்கள். தென் வந்து பேக்கேஜ் நேம எப்படி மாத்தணும் அப்படின்னா இங்க மாத்திக்கலாம். சரியா? இங்க வந்து பேக்கேஜ் ஓகே நேம சார். மாத்திக்கலாம். ஓகே. இந்த ஓகே பேக்கேஜ் சார். நேம்லாம் மாத்தியாச்சு. சோ இப்போ எப்படி வந்து இந்த ஆப் வந்து பப்ளிஷிங் மோடுக்கு மாறுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆப்பை நான் பப்ளிஷிங் மோடுக்கு மாத்தணும் அப்படின்னா இதுக்கு சில ப்ராசஸிங். அது பேர் என்னன்னா ஓகே பில்டுல சார். இந்த இடத்துல இருக்கும். ஜெனரேட்டட் சைனடு பண்டில் சைன்டு ஏபிகேன்னு இருக்கும். சைனடு பண்டில்னு இருக்கும். ஜெனரேட்டட் சைனடு பண்டில். ஓகே. பண்டிலா தான் மாத்தணும். முன்ன வந்து ஏபிகேவை மாத்தணும்னா நம்ம மொபைல்ல போட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஓகே சைனடு சார். பண்டிலா மாத்தணும். ஏன் மாத்தணும் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, கவனிங்க. இப்படி சார், சைனடு பிளே பண்டில். ஸ்டோர்ல நம்ம இதுதானே சார் அப்லோட் பண்ணுவோம்? ஆமா. கீ ஸ்டோர் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். ஓகே. கீ ஸ்டோர்னா என்னன்னா இந்த ஆப், இந்த ஆப்போட இந்த இதுக்கான ஒரு பாஸ்வேர்டு. இந்த கீ ஸ்டோருக்கு ஒரு பாஸ்வேர்டு. இது ஓகே இயர் சார். ஆஃப் வேலிடிட்டி. இது எத்தனை வருஷம் வந்து இதனுடைய வேலிடிட்டியில இருக்கும். ஸோ இந்த ஆப் ஓகே வந்து சார். யார் பப்ளிஷ் பண்றாங்க? புரியுதா? நேம் ஆஃப் த ஓகே கம்பெனி. சார். ஓகே. நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நம்ம இதான் டீடைல்ஸ் எல்லாமே இதுல நம்ம கொடுக்கணும். இதுல வந்து கம்பெனியோட டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இதுல ஆட் பண்ணி. ஓகே. சோ ஓகே அப்போ சார். நான் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கீல 2 இருக்கு. இந்த கீ வந்து இன்னைக்கு ரீசெட்டபிள் ஆப்ஷன் இருக்கு. அதுல கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் வந்து அங்க அப்லோட் ஆகும்போது கூகுளோட ஜென்ரேட்டட் ஆத்தென்டிகேட்டட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா சம்டைம்ஸ் ஓகே இந்த கீ சார். மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது இந்த கீ இல்லைன்னா அப்டேட் பண்ண முடியாது. ப்ராப்ளம் இருக்கு. தென் வந்து இதுல வந்து கீயை பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு. பண்ணலாம். ஓகே சார். ஓகே. சோ அப்போ வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எப்படி வந்து கீ ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன காமிச்சிருக்கேன்னா இதெல்லாம் ஓபன் ஓகே பண்ணி சார். சிம்பிளா ஒரு ஹலோ வேர்ல்ட் ஆப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகே லோகோ சார். மாத்தி பார்த்துட்டு ஆப்போட ஓகே நேம் சார். மாத்திட்டு ஆப்போட பேக்கேஜ் ஓகே மாத்தி சார். பார்த்துட்டு தென் இந்த மாதிரி ஓகே கீ சார். ஸ்டோருங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண தெரியும். ஸோ அப்போ இதை ஓகே நான் சார். பண்ணணும்னா தான் என்னோட கீ ஸ்டோரோட பாத் நான் கொண்டு போயிட்டு நான் எங்காச்சும் ஒரு இடத்துல நான் வச்சுக்கலாம். ஏன் வந்து கீ ஸ்டோரோட பாத்து வைக்கணும்னா எனக்கு அப்பதான் வந்து எனக்கு தெரியும் கீ ஸ்டோரோட பாத்து நான் வைக்கணும். ஓகே. இந்த கீ ஸ்டோரோட பார்த்து நம்ம வந்து நம்ம ஃபைல்ஸ் எங்க வச்சிருக்கோமோ அங்க வைக்கணுமா, இல்ல இல்ல ஏதோ ஒரு இது இடத்துல நம்ம பிளேஸ் தனியாவும் பண்ணிக்கலாமா வச்சுக்கலாம். சார்? ஆக்சுவலி மோஸ்ட்லி இது வந்து தனியா தான் இருக்கும். ப்ராஜெக்டோட இருக்காது. ஓகே இது சார். வந்து ஒரு பேக்கப் ஃபைலா தான் வைப்போம். ஓகே சார். இது அங்க வைக்கிறது என்ன நம்ம கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். ஸோ ம். அங்க இந்த இடத்துல நான் கீ அப்படின்னு போட்டு நான் வச்சிருக்கேன். போட்டு நான் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல நேம் கேட்குது. சும்மா ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியதுதான். ஓகே. நான் சும்மா டம்மியா தான் கிரியேட் பண்றேன்னா நான் மட்டும் போட்டேன். ஓகே சார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு. நல்லா ஓகே சார். 1 2 3 வச்சுக்கிறேன். ஓகே சும்மா நான் சார். ஜஸ்ட் போடுறேன். 8 1 2 3
போட்டு நான் எவ்வளோ இயர்ஸ் வேணுமோ அவ்வளோ இயர்ஸ் பிளே ஸ்டோர்ல மினிமம் இந்த கீயோட லைஃப் டைம் ஒரு நார்மலா வந்து ஓகே சார். போடுவோம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர்கனைசேஷன் யூனிட் ட்ரைனிங் ட்ரைன்ஸ். இதுதான் இல்ல 3 இது இருந்ததுன்னா அது பிரிச்சு கொடுப்போம். அதுக்குதான். ஸோ ஓகே சார். ஈரோடு, தென் தமிழ்நாடு, கண்ட்ரி கோட் வந்து 9 புரிஞ்சுதா? கண்ட்ரி கோட் வந்து 9 கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ பாஸ்வேர்டு வந்து ரிமைண்டர் பண்றதுக்கு ரிமைண்டர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஸ்பெசிபிக் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் இஸ் எம்டியா. ஸ்பெசிபிக் ஓகே ஓகே. இப்போ எனக்கு அவுட்புட் பார்த்து எங்க வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம். ஓகே, நான் ஏபிகே வந்து இங்க ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் எடுக்கணும்ல ஏபிகேவை. ஓகே, ஸோ ஆப் பண்டில் போட ஆப்ஸ் வச்சுட்டேன். ஓகே சார். இந்த ஆப்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல லொகேஷன் ஓகே ஓகே சார். இந்த லொகேஷன்ல அது மாத்தி வச்சிட்டோம். ஓகே, மாத்திட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு 2 வகையான பண்டில் வரும். ஒன்னு ரிலீஸ் பண்டில், ஒன்னு ஏப் பண்டில். ரிலீஸ் பண்டில் பிளே ஸ்டோருக்கு நான் ரிலீஸ் பண்டில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டீபக் பண்டில்ல போடுறேன். டீபக் பண்டில் ஓகே சார். நான் பிளே ஸ்டோர் கொண்டு போறதுனால அது ரிலீஸ் பண்டில்ல போடுறேன். ஓகே சார். கிரியேட் கொடுத்துறேன். ஸோ கிரியேட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஏபிகே வந்து பண்டிலா வந்து மாறும். பிளே ஸ்டோருக்கு போக வேண்டிய பண்டிலா இது மாறிடும். ஓகே சார். ஓகே, பில்டு வந்து இதுக்குதான். பில்டுல வந்து ஜென்ரேட்டட் சைனடு ஏபிகே அப்படின்னு ஒண்ணு, சைனடு பண்டில் சைனடு ஏபிகே இருக்கு. இது பண்ணனா மட்டும்தான் என்னால அது பிளே ஸ்டோர் கொண்டு போகும். ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது பண்ணும். பண்ணா நான் வந்து சைனடு ஏபிகே மாறி ஜென்ரேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள். ஓகே, தென் வந்து இதுல இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் போடுறோம். இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் இந்த ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்னு ஒரு ஃபைல் இங்கதான் எழுதி வச்சிருப்போம். பர்மிஷன்ஸ் நியூ லான்ச்சர் கேட்டகரி பர்மிஷன் போட்டு எழுதிருப்போம். ஓகே, இதுல இந்த பர்மிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணது, ப்ளூடூத் பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணது, கேமரா பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகே, அது என்னன்னா இந்த ஆப்புக்கான பர்மிஷன் இங்கதான் இருக்கும். ஓகே, புரியுதா? இந்த ஆப் OML ல வந்து நம்ம வெர்ஷன்ஸ் மட்டும் கொடுப்போம். இதுல வந்து பெர்மிஷன்ஸ் கொடுப்போமாங்க சார்? இல்ல அது வேற. ஃப்ளட்டர் அங்கேயே வந்து சுமார் ஆண்ட்ராய்டு நீங்க அதே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோர் ஆண்ட்ராய்டு. ஓகே ஓகே சார். நீங்க ஃப்ளட்டரை மறந்துருங்க. இது கோர் ஆண்ட்ராய்டு. இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. சரியா? ஓகே சார். அது தனி. ஓகே, இது வந்து கோர் ஆண்ட்ராய்டுல ஆப் பழைய ஆப் எல்லாம் வந்து ரீபப்ளிஷ் பண்றதுக்காக இது பார்ப்போம். தென் இதுல இருக்கக்கூடிய லாஜிக் கோட வந்து ஃப்ளட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதான் உங்களுக்கு வேலை. ஓகே சார். இதுல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஃப்ளட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அதனால இத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்போ கொடுக்கறத மட்டும் நீங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு சில ஆப் எல்லாம் பண்ணி பாருங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ல போனீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி ஃபைல் போனீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க நிறைய டைப். இது ஒவ்வொரு இதா பண்ணி பாருங்க. இந்த டிராவபிள் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஒன்னோடாம பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகேங்க. சோ இன்னைக்கு இதை மட்டும் பண்ணி பாருங்க போதும். சோ மீதியை நாளைக்கு. சரியா? ஓகே சார். ஓகே கண்ணா, தேங்க்யூமா. தேங்க்யூங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ.